ஹலோ கைஸ், இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தெலுங்கு ஆக்ஷன் ட்ராமா தான் ராமாசூர். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தில் மொத்தம் 2 பீரியடில் வந்து 2 கதைகள் நடக்குது. ஸோ அதில் ஒரு கதை பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரி, அண்ட் கரண்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து ராம். ராமை பொறுத்த அளவுக்கு இப்பொழுதைக்கு காதல் தோல்வியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தொழில் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது தோல்வியிலே முடியுது. ஸோ இதனால் அவரோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு, உன்னோட ப்ராப்ளத்துக்கு வந்து எனக்கு சொல்யூஷன் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த 7 ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஜோசியர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட கைரேகையை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கைரேகையெல்லாம் வச்சு பார்த்துட்டு அவங்களும் ஏடு எடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சூரி அப்படிங்கிற ஒரு நபரை போய் நீ மீட் பண்ணணும். அவரை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஊரில் போய் அந்த சூரி அப்படிங்கிற நபரை வந்து விசாரிக்கிறாங்க. அவர் 1990 வாழ்ந்தவர், இப்போ இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவர் இருந்த வரைக்கும் அவர் ரவுடி பயலாக தான் இருந்தாப்புல. பட் பர்டிகுலராக ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வைரத்தை வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாகவே உருவாக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இருந்தார். அதுக்காக நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தார். அதை பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரோட லைஃப்பை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட லைஃப்பும் அதே மாதிரி தான் போயிருக்கும். ஸோ இவங்க 2 பேர் ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க, பேலன்ஸ் கதையை. கிட்டத்தட்ட அந்த சாமியார் சொன்னதுமே வந்து இப்போ அவருக்கு வந்து 24 வயசு. இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சக்ஸஸ் லைஃப்பை கொண்டு போகலை அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கை முடியதுக்கும் காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த 7 ஜோசியம் இருக்கும். ஆனால் அதை அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நம்ம ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் கன்வே பண்ணுவாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய வந்து மைனஸ் என்ன அப்படின்னா அந்த 90s பீரியட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காஸ்டியூம்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். அண்ட் கூடுதலாக நம்ம ஹீரோ மெயின் கேரக்டராக இருக்கக்கூடிய அந்த ஹீரோ அந்த தாடி விக் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் அவரோட லுக்ஸ் இருக்கு. பிகாஸ் எஃபெக்டிவான ஒரு நல்ல ஸ்டோரியை கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து காஸ்டியூம்ஸ்ல கோட்டை விட்டதுனால அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு உருவாக்கல. பட் எனிவேஸ் ஒர்த்தபிளான ஒரு நல்ல கண்டென்ட், கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. அந்த லாஸ்ட்ல வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.